ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மோட்டிவேஷன் டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை கிடைக்காது. சிலருக்கு குடும்பம் துணையாக இருக்கும், சிலருக்கு நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் சில பெண்களுக்கு யாருமே இல்லாத மாதிரி தோணும். அப்படி இருக்கும்போது தான் உண்மையான வாழ்க்கை போராட்டம் ஆரம்பிக்குது. ஒரு பெண் எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் வாழ்கிறாள் என்றால் அது அவளின் பலவீனம் அல்ல, அது அவளுடைய மிகப்பெரிய பலம். நீ யாரையும் நம்பாமல் முன்னேறுகிறாய் என்றால் நீ வாழ்க்கையே நேராக எதிர்கொள்கிறாய் என்ற அர்த்தம். துணை இல்லாதது தோல்வி இல்லை. முதலில் ஒரு விஷயத்த மனசுக்குள்ள நன்றாக பதிக்கணும். எனக்கு யாரும் இல்லை என்பது ஒரு துக்கமான உணர்வு இல்லை, அது ஒரு உண்மையான சுதந்திரம். யாரும் இல்லாத போது உன் முடிவுகள் உன்னுடையது, உன் தோல்வி உன் கற்றல், உன் வெற்றி உன்னுடைய பெருமை. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு போகும். நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கும் சக்தி உன்னுள் இருக்கு. வாழ்க்கையில் சில நாட்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கும். சில இரவுகள் அழுதே தூங்க வேண்டிய நேரம் வரும். ஆனா நினைச்சுக்கோங்க, நீ அழுதாலும் நீ உடைஞ்சாலும் மறுநாள் நீ மீண்டும் எழுந்து நிற்கிற. அதுவே உன்னுடைய மிகப்பெரிய வெற்றி. நீ தினமும் உன்னை நீயே காப்பாற்றி கொண்டே இருக்கிறாய். அதுவே இந்த உலகத்துல மிகப்பெரிய தைரியம். மக்கள் உன்னை மதிக்காத நேரம் வரும். உன்னை யாராவது இகழலாம், உன் நிலையை பார்த்து சிலர் பேசலாம். இவளால என்ன ஆகும், இவளுக்கு யாரு இருக்காங்க, இப்படி கேட்கும் மனிதர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் அதே மனிதர்கள் தான் இவ்வளவு மாதிரி ஆகணும்னு நினைப்பாங்க. நீ அமைதியாக உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பு. அதில் பதில் சொல்ல வேண்டியது உன்னுடைய வெற்றி மட்டும்தான். தனிமை உன்னை உடைக்காது, உருவாக்கும். தனிமை ஒரு சாபம் இல்லை, அது ஒரு வாய்ப்பு. அந்த நேரத்தில் நீ உன்னை அறிந்து கொள்வாய், உன் பலத்தை கண்டுபிடிப்பாய், உன் கனவுகளை தெளிவாக பார்க்க ஆரம்பிப்பாய். தனியாக இருக்கிற பெண் மற்றவர்களை விட மிகவும் வலிமையானவள். ஏன்னா அவள் யாரையும் சார்ந்து வாழமாட்டாள். உன் மதிப்பு உன்னால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. உன்னை யாராவது மதிக்கணும் என்றால் முதலில் நீ உன்னை மதிக்கணும். உன் நேரத்தை மதிக்க, உன் உடலை மதிக்க, உன் மனதை பாதுகாக்க நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தவுடன் உலகமே உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். பயம் இல்லாமல் முன்னேறு. பயம் வரும், அது சாதாரணம். ஆனால் அந்த பயத்துக்கு அடிமையாக இருந்தா நீ முன்னேறவே முடியாது. நினைச்சுக்கோ, தவறு செய்யலாம், தோல்வியும் அடையலாம், மீண்டும் தொடங்கலாம். ஆனால் நின்றுவிடக்கூடாது. உன் வாழ்க்கையை நீயே எழுதிக்கோ. மற்றவர்கள் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க விடாது. நீ என்ன ஆகணும், எங்கே போகணும், எப்படி வாழணும், இதெல்லாம் நீயே முடிவு செய்யணும். நீ ஒரு பெண் மட்டும் இல்லை, நீ ஒரு முழு உலகம். நீ ஒரு உதாரணமாக மாறுவாய். இன்று நீ போராடுகிற வாழ்க்கை நாளைக்கு மற்ற பெண்களுக்கு உதாரணமா இருக்கும். அவளால முடிஞ்சது, நாமும் முடியும் என்று சொல்ல வைக்கும். நீ உன் வாழ்க்கையே மாற்றும் போது அது பலரின் வாழ்க்கையே மாற்றும். கண்ணீர் என்றும் வீணாகாது. நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நாள் அது உன் வலிமையாக மாறும். நீ சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு நாள் உன் கதையாக மாறும். அந்த கதைதான் மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய சக்தி நீயே. உன்னை யாரும் தேவையில்லை என்று சொல்லவில்லை, ஆனா யாரும் இல்லாததாலும் நீ போதும். நீ உன்னை நம்பினால், நீ உன்னை நேசித்தால், நீ உன்னை முன்னேற்றினால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்ப்பாய். இன்று நீ கடந்து வந்த கஷ்டங்களை நினைத்து பார்த்து சிரிப்பாய். அந்த நேரத்தில் நான் கைவிடல, அதனாலதான் இன்று நான் இங்கே இருக்கேன் என்று பெருமையுடன் சொல்வாய். நினைவில கண்டிப்பா வை, நீ பலவீனமானவள் இல்லை, நீ தனியாகவும் இல்லை, நீ உடைந்து போனவளும் இல்லை. நீ ஒரு போராளி, நீ ஒரு வீரப்பெண், நீ ஒரு சக்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பெண்கள் இந்த சமுதாயத்துல இப்படித்தான் தனியா மெயின்டைன் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. இது அந்த பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்குங்கிறதுக்கு தான் இந்த மோட்டிவேஷன்ஸ் ஆடியோ போட்டிருக்கேன். இது போல வீடியோ ஆடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மறுபடி சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.